ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. மெயின் ஸ்க்ரீனில் போடல துணிவை. இல்லைண்ணே ரொம்ப கடுப்பாயிடுச்சுண்ணே. கில்லி ஓடுதுண்ணே. மெயின் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வரேண்ணே. கில்லி எட்டி பார்த்தா பிடிச்சி இழுக்கிறானுங்கண்ணே என்ன துணிவில். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்றும் இன்றும் தலை தானே. என்னண்ணே கூட்டமா? சரி கூட்டண்ணே. கில்லிக்கு வந்திருக்கானுங்க. எதுவும் பேச முடியல என்னால். துணிவு தான் ப்ரோ. என்னை விட மாட்டாங்க. எங்கே என்ன பார்க்க விட்றாங்க? துணிவை பிடிச்சி இழுக்கிறானுங்க. நான் கில்லிக்கு போயிட்டேன் தெரியாமல். ஒரு பெரிய படம், அந்த படத்துக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி படத்தை விட்டா என்னதான் ஒரு அளவுக்கு வேற வேற வலிமை அந்த மாதிரி படம் அது கூட வேணாம். வேதாளம் அந்த மாதிரி படம் விட்டுருந்தா கூட பரவாயில்ல. கில்லி ஏற்கனவே டாப் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி படத்துக்கு ஈக்குவலாக வேதாளம் அந்த மாதிரி படம் இல்லைல்ல, துணிவு விட்டுருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் 2 வாட்டி தீபாவளி கொண்டாடிட்டோம் ரோகிணியில். இதுவே போதும், பரவாயில்ல. நார்மலாக இருந்து சிம்பிளாக இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. துணிவு நல்லா பக்கம் வந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்டட் தான் ப்ரோ. நல்லா தான் இருக்குது. சூப்பராக தெரியல. இப்போ வந்த படம் தான். இப்போ ரியா வரதுனால அந்தளவுக்கு நிறைய பேர் வரல. செக்கிங் ரொம்ப கட் அவுட்ல ஒன்றும் இல்லை. கட் அவுட் இல்லைண்ணா, அதானே இங்கே பெரிய பிரச்சனை. நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். கட் அவுட்லாம் வைப்பாங்கன்னு தள்ளப்பதின்னு பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா கட் அவுட் எதுவுமே இல்லை. ஏன்னு தெரியலண்ணா. துணிவு ரீரிலீஸ் ஆகிருக்கு. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் மந்த் தான் மங்காத்தா செலிப்ரேஷன் விட்டு நாங்கள் வெளியில் வரலை. இன்னும் இப்போ வரைக்கும் சில தேட்டரில் மங்காத்தா ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் மந்த் இந்த ரோகிணி தேட்டர் இப்படி இருந்திருக்காது. ஏதோ இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த தடவை மிஸ் ஆகாது. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். AK-64 ஆதிக்க ரவிச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கிறாரு. அவர் கொடுத்த குட் பேட் அக்லிக்கே இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவர் எந்த ஜேர்னலில் எடுக்கிறாருன்னு தெரில. அனி மியூசிக்கில் இருக்காங்க. மோகன்லால் சார் மற்றபடி நிறையா பேர் இருக்காங்க டீமில். அப்டேட்ஸு சீக்கிரம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா குட் பேட் அக்லி 1 இயர் ஆக போகுது. அடுத்து அஜித் சாரோட அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது சினிமா ஓரியன்டாக வரல, ரேசிங் ஓரியன்டாக தான் வருது. அவர் சீக்கிரம் AK-64 கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். துணிவு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வந்துச்சு. அதே மாதிரி அதே வைப்பு இப்போ மீண்டும் வந்திருக்கு. நாங்கள் என்ன இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்த்தோம் வைப் பண்ணலான்ட்டு. அந்த நெகட்டிவ் கேரக்டர் அருண் விஜய் கேரக்டராக இருக்கட்டும், அஜித் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எதிர்பார்த்தோம். இருந்தாலும் இப்போ துணிவு இறக்கியிருக்கானுங்க. துணியோட வைப்பு இப்போ தான் வந்தது. வைப்பு அப்படியே தான் இருக்குது. இப்போ முந்தைய படங்கள் தீனா மாதிரி மங்காத்தா மாதிரி படத்தை இறக்குனாங்க. அது பழைய படம்லாம் வைப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் கூடும்போது நிறைய வைப்பாக இருக்கும். அது மாதிரி நாங்கள் வரலாறை ரொம்ப எதிர்பார்க்குறோம். அஜித் சாரோட வரலாறு படத்தை எதிர்பார்க்குறோம். அவர் GPU நடித்து முடித்தோடனே நீ ரேஸுக்கு முழுமையாக ரேஸுக்கு போயிடுவார், சினிமாக்குள்ளே வரமாட்டாருங்கிற மாதிரி டாக் போச்சு. இப்போ இந்த வீக்கெண்டு ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தலை எப்போவுமே படம் நடிக்கணும். அவர் என்னென்னா அவர் க்ரௌடு சேர்த்து அந்த மாதிரி அவர் தான் நடக்கும்னு பயப்படுறாரு. இல்லை இப்போ ஃபேன்ஸை கரெக்டாக வழி நடத்துகிறாங்க நம்புகிறோம். அது மாதிரி அவர் மறுபடியும் படம் நடிக்கணும். நிறையா படம் நடிக்கணும். ஹிட்டோ ஃப்ளாப்லாம் இல்லை. அவர் ஸ்க்ரீனில் மீன்ஸ்கில் வந்தாலே இல்லை ப்ரோ. வைப் சூப்பராக இருக்குது ப்ரோ. கூட்டம் கம்மியாக இருந்தால் எதுவுமே ஃபீல் ஆகலை ப்ரோ. எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருமே வைப் பண்ணுறாங்க. மங்காத்தை பீக் மூமெண்ட் ப்ரோ. அது எல்லாருமே ஒன்றா கூட்டினது. இது போன வருஷம் ரிலீஸ் ஆனால கொஞ்சம் இதாக இருக்குது. பசங்க இதாக இருக்கானுங்க. மற்றபடி வரலாறு படம், தீனா படம், என்ன இருந்தால் படம், இந்த மாதிரி வில்லன் படம், இந்த மாதிரி நிறைய படம் அஜித் சாருக்கு இருக்குது. அதெல்லாம் இறக்கலாம். மெயின் சிட்டிசன் படத்தை இறக்கலாம். அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நிறையா படத்தை இறக்கலாம் ப்ரோ. AK தரிசனம் பயங்கரமாக இருந்துச்சு. ரீரிலீஸாக இருந்தாலும் இதை டிவிலையும் பார்த்துருக்கோம். இருந்தாலும் தேட்டரில் பார்க்குற வைப்பு தான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இவர் AKவோட கெட்டப் தான். செம்மையாக இருப்பார். அந்த மாதிரி கெட்டப் யாருக்குமே வராது. அந்த ஒயிட்லேயே தாடி, ஒயிட்லேயே முடி வேற, அந்த ஒரு கண்ணாடி போட்டு செம்மையாக இருப்பார். அப்படியே ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போதே அப்படி இருக்கும் மாசா. அதுலேயும் அந்த ட்ரெஸ்ஸிங்கும் சூப்பராக இருக்கும். ஒரு ஷூவை அந்த ஒரு கோட் மாதிரி போட்ட மாதிரி இருப்பார். வேறு லெவல். அந்த ஃபைட்டில் கன்னு ஃபைட்டில் டான்ஸ் ஆடிட்டு ஷூட் பண்ணுவார். அந்த சீனு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அவர் மிரட்டுறதுலாம் ரொம்ப கேஷுவலாகவே மிரட்டுவார். அப்படியே வச்சுட்டு ஃபோனில் அந்த ஃபன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பேங்க்கில் பயங்கரமாக திருடுறாங்க. பேங்கர் தான் ஒரு பெரிய திருடன் அப்படின்ட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இது எந்த டேரக்டருமே இவ்வளோ பெரிய ஓப்பனாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மீடியா ஒரு படம்னும் போது படத்தில் டேரெக்டாக இவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியுமா? அதே மாதிரி அந்த ஆக்டருமே அவ்வளோ ஓப்பனாக நடிக்க மாட்டாங்க. அந்த தைரியம் கட்சுனா அது AKக்கு மட்டும்தான். பக்காவாக அப்படியே பேங்கர் தாங்க, நீங்கள் தான்டா திருடனுங்க அப்படின்னு செம்மையாக சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 5000 ரூபா போட்டிருக்கேன். அது ரொம்ப நாள் பொறுத்து பார்த்தா 5000 ரூபாவும் காணும், மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தில் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. அந்த விஷயத்த ரொம்ப சூப்பராக படத்தில் பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியாது
என்னென்ன சார்ஜஸ் பேங்க்கில் போடுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு பிடிப்பாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சிருந்து எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதை மைனஸில் போகிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக பேங்கிங் சைட்லேருந்து மாற்றணும் தான் நானுமே நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ஜஸ் பிடிச்சா பரவாயில்ல. ஒரு கஷ்டத்துக்கு சேர்த்து வைக்கிறவங்க காசை நீங்கள் எப்படி அவ்வளோ ஈஸியாக பிடிப்பீங்க? இப்போது ஒரு ஏடிஎம் கார்டு சார்ஜஸ்னால் அது மட்டும் பிடிச்சா பரவாயில்ல. எல்லாத்துக்குமே சார்ஜஸ், மெசேஜுக்கு சார்ஜஸ், எல்லாத்துக்குமே அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ்ன்னு போட்டு மொத்த காசையும் சுரண்டுறது. அப்போ வந்து அது என்னென்னா நார்மலாக பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க, வீடு பூந்து திருடுறாங்க பார்த்தீங்களா? அதை விட அக்கௌண்ட்டில் இருக்க காசை திருடுறவங்க தான் பெரிய பெரிய திருடங்க. அதை வந்து ஆழமாக பதிவு பண்ணதால் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். துணிஞ்சு அந்த இதை சொல்லிட்டாங்க, அதுதான் துணிவு. ஆட்கள் வந்திருந்தாங்க, ஒரு கூட்டம், சரியான கூட்டம் இருந்துச்சு. துணிவு நல்லா இருந்துச்சுண்ணா படம். நான் அதுக்கு துணிவு ஹெச் வினோத் சார் படம்லாம் சூப்பர், அந்த படத்துக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் மங்காத்தா போன ரீச் அளவுக்கு துணிவு போகாது. ஏன்னா மங்காத்தா படம் வேறு ஜானர், இது மாதிரி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் மாதிரி, இது அப்படி கிடையாது. ஆனால் கூட்டம் கம்பேர் பண்ணால் 2 படத்துக்குமே கூட்டம் வந்துருந்துச்சு. 2 ஒரே ஷோ அப்படின்னு சொல்லி வெளியே வந்ததுனால யாருக்கும் அவ்வளோவா தெரியல. மற்றபடி படம் சூப்பராக தான் இருந்துச்சு. தலைக்குள்ளது ரிலீஸ் ஆகணுன்னா ரெட் ரிலீஸ் ஆகலாம். ரெட்டுலாம் வந்து கோட்டடான படம், அது நிறைய பேர் வந்து விரும்பின படம். ஸோ ரெட் ரிலீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் வேறு ஃபேன்ஸுக்கெலாம் இந்த ஆரா ஃபார்மிங்கா சீன்ஸ் அது போட்டால் தான் போதும். படம் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு ரிலீஸ் ஓடிடும்.